வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்புல வெளியாயிருக்க படம் தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். 42 வயசு ஆகியும் திருமணம் பண்ணிக்காம இருக்கிற ஒலிம்பிக் சாம்பியனான சூர்யா அவங்களோட அம்மாவோட வற்புறுத்துதலுக்காக அம்மாவுக்காக ஒரு வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. அதற்காக அந்த குழந்தையோட அம்மாவான மமிதா பைஜுவை தேடி போறாங்க. அந்த மமிதா பைஜுவை இங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த 20 வயசு வித்தியாசத்துல இருக்கிற இந்த காதல் என்ன ஆச்சு, இந்த குழந்தையை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா நடிப்பு அரக்கன். அவர் வழக்கமான அவரோட நடிப்பு ரொம்ப அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காமெடி ஆகட்டும், அந்த கண்டிப்பான ஒரு கேரக்டர் ஆகட்டும், அது இல்லாம அவர் அந்த மறைமுக காதல் அதெல்லாமே ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மமிதா பைஜு ரொம்ப நாட்டியான அந்த 22 வயசு பொண்ணு எவ்வளவு குறும்புத்தனமா இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சூர்யா, ராதிகா அண்ட் மமிதா இவங்க 3 பேரோட காம்போ வேற லெவல்ல இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவங்களோட அனுபவமான நடிப்பு அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஒளிப்பதிவுமே மிகப்பெரிய பிளஸ். ரொம்ப அழகா கிராண்டா காமிச்சிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே. படம் ரொம்ப ரிச் லுக்ல இருக்கிற மாதிரியே இருக்கும் படம் ஃபுல்லாவே. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுனால படம் அங்கங்க லேக் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கு. பட் நல்ல படம், கண்டிப்பா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசையும் பின்னணி இசையும் கொஞ்சம் ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாம சண்டை காட்சியும் கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மித்தபடி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாயிருக்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா குடும்பத்தோட தியேட்டரோட போய் பார்க்கலாம். படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.